போட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க மேம். சரி நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம். பண்ணிட்ட பிறகு 13 பேர் உள்ளே போனாங்க மேம். எல்லாருமே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வரல. நான் போய் ஒரு டாக்டரை போய் கேட்டேன், சார் என்ன சார் வரல, உள்ளே வாமான்னு கூப்பிட்டு போனார். கூட்டின்னு போனோன்னு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுமான்னாரு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தோன்னே எனக்கு அழ வந்துச்சுங்க மேம். அப்புறம் என்னை தள்ளி விட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்சம் நனவு வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரியே நடக்கும், ஊசி போட்டதுனால யார் மேலேயும் தப்பு இல்லை, மயக்க ஊசி போட்டதுனால அது இதுவாகிடுச்சு, அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரிப்பேர் பண்ணோம், ஆனால் தையல் போட்டதெல்லாம் அவங்க சொல்லலை மேம். அப்புறம் எடுக்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன சொன்னாங்க, 6 மணிக்கு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னா 6 மணிக்கு மேலே தான் வரோம்னாங்க. அப்புறம் எங்கள் மூத்தார் வந்தோடனே அவரை கூப்பிட்டு கேட்டாங்க. அதனால நாங்கள் மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டுட்டு போனோம் மேம். ஆனால் எனக்கு இப்போ பொழைப்பே கிடையாது மேம். அவர் தான் மேம் எங்களுக்கு சம்பாரித்து போடுவார். அந்த குழந்தைய நான் எப்படி மேம் காப்பாற்றுவேன்? முதுகில் இருந்தால எடுத்துட்டாங்க மேம். எடுத்துட்டாங்க. இப்போ கீழே உணர்வு இல்லாமல் இருக்குது, இடுப்புக்கு மேலே உணர்வு இல்லாமல் இருக்குது. அவரால் நடக்க முடியல மேம். இப்போ கால் வந்து உணர்ச்சி இல்லை, துளி உணர்ச்சி கூட இல்லை இடுப்பு. எனக்கு எங்கள் வீட்டுக்காரரை நல்லா நான் பழைய மாதிரியே பார்க்கணும் மேம். எனக்கு அதுதான் மேம் முக்கியம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ நீங்கள் உங்கள் கணவருக்கு வந்து வயிற்றுல கட்டின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனீங்க. அங்கே என்ன தான் ஆச்சு உங்கள் கணவருக்கு? என் பேர் சாவித்ரி, எங்கள் வீட்டுக்கார் பேர் கந்தன்குமார். நாங்கள் ஈக்காடு மேட்டு தெருவுங்க மேம். எனக்கு வளர்ச்சி இல்லாத பாப்பா ஒருத்தருக்கான், 8 வயசு பையன் ஒருத்தருக்கான். எங்கள் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டல் கூட்டு 10ஆம் தேதி போய் அட்மிட் பண்ணோம் மேம். நாங்கள் 10ஆம் தேதி அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி 7ஆம் தேதி ஸ்கேன் போட்டோம். ஸ்கேன் போட்ட உடனே வயிற்றுல கட்டி இருக்குது, நீங்கள் அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க. போயிட்டு 3 நாள் பொறுத்து நாங்கள் வந்து அட்மிட் ஆனோம் மேம். அட்மிட் ஆகிட்டு 23ஆம் தேதி ஆப்ரேஷன்னு சொன்னாங்க மேம். இன்னொரு ஸ்கேன், சிடி ஸ்கேன் கூட ஒன்று போட்டாங்க. போட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்க மேம். சரி நாங்கள் அட்மிட் பண்ணிட்டோம். பண்ணிட்ட பிறகு 13 பேர் உள்ளே போனாங்க மேம். எல்லாருமே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வரல. நான் போய் ஒரு டாக்டரை போய் கேட்டேன், சார் என்ன சார் வரல, உள்ளே வாமான்னு கூப்பிட்டு போனார். கூட்டின்னு போனோன்னு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுமான்னாரு. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தோன்னே எனக்கு அழ வந்துச்சுங்க மேம். பேசுனா அவருக்கு சுய நினைவே இல்லை. அப்புறம் என்னை தள்ளி விட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து கொஞ்சம் நனவு வந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரியே நடக்கும், ஊசி போட்டதுனால யார் மேலேயும் தப்பு இல்லை, மயக்க ஊசி போட்டதுனால அது இதுவாகிடுச்சு, அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரிப்பேர் பண்ணோம், ஆனால் தையல் போட்டதெல்லாம் அவங்க சொல்லலை மேம். எங்களுக்கு ஊசி போட்டு அந்த நீடில் வந்து உள்ளே போயிடுச்சு. அது எடுக்க ட்ரை பண்ணால் எடுக்க முடியல. தையல் போட்டதெல்லாம் அவங்க சொல்லலை. நல்லா இவ்வளோ தொலைவுக்கு நீட்டாக கீச்சிட்டாங்க. அப்புறம் எடுக்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்புறம் என்ன சொன்னாங்க, 6 மணிக்கு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட் என்ன ஆச்சுன்னா 6 மணிக்கு மேலே தான் வரோம்னாங்க. அப்புறம் எங்கள் மூத்தார் வந்தோடனே அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரியா வந்து ரத்தம் கட்டி இருக்குது, நீங்கள் மெட்ராஸ் ஜிஹெச்சு கூப்பிட்டு போனீங்கன்னா அவரை இது பண்ணிடலாம், ரிகவர் ஆகிடும் நாங்கள். அதனால நாங்கள் மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டுட்டு போனோம் மேம். ஆனால் எனக்கு இப்போ பொழைப்பே கிடையாது மேம். அவர் தான் மேம் எங்களுக்கு சம்பாரித்து போடுவார். அந்த குழந்தைய நான் எப்படி மேம் காப்பாற்றுவேன்? நாங்கள் எப்படி மேம் இனிமேல் இது அவர் வேலைக்கு போனால் தானே மேம். இங்கே என்ன சொல்கிறாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலான்றாங்க மேம். தையல்லாம் பிரிச்சுட்டாங்க. இங்கே தையல்லாம் பிரிச்சுட்டாங்க. அங்கே வந்ததோடு இங்கே பரவாயில்ல, நல்லா தான் பார்க்குறாங்க மேம். ஆனால் அந்த நீடில் வந்து முதுகில் இருந்தால எடுத்துட்டாங்க மேம். எடுத்துட்டாங்க. இப்போ கீழே உணர்வு இல்லாமல் இருக்குது, இடுப்புக்கு மேலே உணர்வு இல்லாமல் இருக்குது. அவரால் நடக்க முடியல மேம். இப்போ கால் வந்து உணர்ச்சி இல்லை, துளி உணர்ச்சி கூட இல்லை இடுப்பில் இருந்து. டாய்லெட் வந்தால் கூட அது கூட சொல்ல தெரியல அவருக்கு. டாய்லெட் வந்தாலும் தெரியல, பாத்ரூம் போனாலும் தெரியல மேம். நான் தான் மேம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் இந்த பையனுக்கு இவருக்கு செய்வேனா, அந்த குழந்தைக்கு செய்வேனா மேம்? நான் அந்த குழந்தைக்கும் எழுத படிக்கலாம் எதுவுமே தெரியாது. இப்போ டாக்டர் தரப்புலேருந்து என்னதாம்மா சொல்கிறாங்க? டாக்டர் ரிகவர் ஆகும், பொறுமையாக ரிகவர் ஆகுன்றாங்க மேம். பொறுமையான எப்போ மேம் ரிகவர் ஆகுறது? எனக்கு எங்கள் வீட்டுக்காரரை நல்லா நான் பழைய மாதிரியே பார்க்கணும் மேம். எனக்கு அதுதான் மேம் முக்கியம். அந்த ஊசி போட்டவங்களுக்கு அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் வாங்கி கொடுக்கணும் மேம். வேலையிலே இல்லாத பண்ணணும் மேம் அவங்கள. தான் மேம் எங்களை சம்பாரிச்சு போடுவார். அந்த குழந்தைய நான் எப்படி மேம் காப்பாற்றுவேன்? என் பேர் சாவித்ரி, எங்கள் வீட்டுக்கார் பேர் கந்தன்குமார். நாங்கள் மேட்டு தெரு ஈக்காட்டில் இருக்கோம் சார். எங்கள் வீட்டுக்காருக்கு வயிற்றில் கட்டியிருக்குன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண கூட்டிகிட்டு போனோம் சார். அங்கே ஆப்ரேஷன் பண்ணுற பதில் முதுகில் ஊசி போட்டு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க சார். இப்போ செயல் இல்லாமல் இருக்கிறாரு சார் எங்கள் வீட்டுக்காரு. இடுப்புலேருந்து செயல் இல்லை. நாங்கள் வந்து அன்னாட காய்ச்சி தான் டெய்லி வேலைக்கு போய் கூலி வேலை செஞ்சால் தான் சார் எங்களுக்கு சாப்பாடு.
அப்புறம் எங்கள் பையன் வளர்ச்சி இல்லாமல் இருக்கா சார். ஒரு பையன் 14 வயசு பையன், ஒரு பையன் 8 வயசு பையன் இருக்கா சார். எங்கள் மாமனாருக்கும் கால் இல்லைங்க சார். எங்கள் மாமனார் எங்கள் வீட்டில் தான் சார் இருக்கார். அவர் எங்கள் வீட்டுக்காரர் தான் சார் வேலைக்கு போய் பார்த்துக்கிறாரு. நாங்கள் காசு இல்லாமல் தான் சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் எங்கே சார் போவோம்? எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சார். எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் சார். எங்கள் வீட்டுக்காரர் பழைய மாதிரி எங்களுக்கு வரணும் சார். நான் அதை தான் சார் எதிர்பார்க்குறேன். என் குழந்தைங்களையும் எங்கள் வீட்டுக்காரையும் நல்லபடியாக மீட்டு கொடுக்கணும் சார். எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட தான் சொல்லணும். நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார். எனக்கு ஒரு வேலை கொடுங்க சார். இல்லை எனக்கு ஒரு நிதி உதவியாவது கொடுங்க சார். என் குழந்தைங்களையும் என் புருஷனையும் வளர்ச்சி இல்லாத பாப்பாவையும் நான் வச்சு காப்பாற்றிக்கிறேன் சார். எனக்கு பேச தெரியல சார். நான் படிக்கவும் படிக்கல சார். மருத்துவ தர்மம் மறந்த மருத்துவர்கள். அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை இலவசமாக மருத்துவம் பார்க்கிறார்கள் என்ற மனப்பான்மை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நீதி கிடைக்கும் என்ற மனப்பான்மை இருக்கு. சமீபத்தில் சென்னையை சேர்ந்த கால்பந்து வீராங்கனை பிரியா அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தது சிகிச்சையில் காட்டப்பட்ட அலட்சியமே காரணம் என சர்ச்சையானது. கடவுளுக்கு அடுத்தபடியா நம்புவது மருத்துவர்களை தான். மருத்துவர்கள் மனித உயிர்கள் மேல் வைத்திருக்கும் அலட்சியத்தால் தான் இந்த பரிதாபமான நிலை. ஏழைதானே என்ற அலட்சியம். ஒரு மருத்துவர் குற்ற பொறுப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்றால் அலட்சியம் என்பது பெரும் குற்றமாக மாற வேண்டும். இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது? இதற்கெல்லாம் காரணம் அரசு மருத்துவமனைகள் உரிய முறையில் அரசால் கண்காணிக்கப்படுவதில்லை.